ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆயுர்வேதிக் பாத் பவுடரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாகவும் இளமையாகவும் வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. நேச்சுரலாக கிடைக்கிற ஹெர்ப்ஸை வச்சு நம்ம இந்த பவுடரை ரெடி பண்ணுறதால குளிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஹெர்ப்ஸோட எல்லா பலனும் நமக்கு கிடைக்குது. இதை யூஸ் பண்ணுற எல்லா ஹெர்ப்ஸுமே பல ஸ்கின் டிசீஸை க்யூர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஹெர்ப்ஸு. பாரம்பரியமான இந்த குளியல் பொடியை எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குளியல் பொடியை செய்கிறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மங்களகரமாக கஸ்தூரி மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கலாம். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இது நேச்சுரலாகவே ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை க்ளோவாகவும் லக்ஷர் ஃப்ரீயாகவும் வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இது ஆக்னிஸ், டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாமே வராமல் தடுக்குது. ஸ்கின்னில் இருக்க மார்க்ஸ் எல்லாமே ரிடியூஸ் பண்ணுது. ஸ்கின்னை மாய்ஸ்டராக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஏஜிங்கை ப்ரிவெண்ட் பண்ணுது. அதோட ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாமே இது நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட், அதாவது பாசிப்பருப்பு. இது ஒரு 500 கிராம் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்ம சோப் பவுடரோட ஒரு பேஸ். இது ஸ்கின்னை க்ளோவாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. பிளாக் மார்க்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அடுத்த இன்க்ரீடியண்ட்டு ரோஸ் பெட்டல். பன்னீர் ரோஸ் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இது ஸ்கின்னை சாஃப்டாகவும் மாய்ஸ்டராகவும் வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அதோடு இல்லாமல் சன்டேன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. இதோட ஃப்ராக்ரன்ஸ்க்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்த இன்க்ரீடியண்ட் ஆரஞ்ச் பீல் அண்ட் லெமன் பீல். இது ஒரு 50 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இதோட தோலை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சுக்கோங்க. இது நம்மளோட ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுது. லெமன் ஆக்னிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுது. ஆரஞ்சு ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. அடுத்த இன்க்ரீடியண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்டான இன்க்ரீடியண்ட், அதாவது மகிழம்பூ. இது ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க. இது நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். வெயில் காலத்தில் வர எல்லா கட்டிகள்லேருந்தும் நம்மளை இதை காப்பாற்றுது. மகிழம்பூவை மட்டும் தனியாக எடுத்து அதோட தண்ணி கொஞ்சம் விட்டு அரைச்சி தடவுனீங்கன்னா இருந்த எல்லா கட்டிகளும் மாயமாக மறைஞ்சிடும். இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே வாசனை மிகுந்தது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பொதுவாக எல்லா பூக்களுமே காஞ்ச பிறகு அதோட வாசனை போயிடுது. பட் இந்த மகிழம் பூவுக்கு மட்டும் காய தான் அதோட ஃப்ராக்ரன்ஸ் இன்னும் கொஞ்சமும் அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. மகிழம் பூ மட்டும் இல்லை, இந்த மரத்தில் இருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே ஒரு மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த பவுடரை எடுத்து பாத வெடிப்பு இருக்கவங்க தடவுனீங்கன்னா கண்டிப்பாக அது சரியாக போயிடும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான இன்க்ரீடியன்ட் தான் ஆவாரம்பூ. இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த பவுடரில் இது ரொம்ப ஸ்பெஷல். கோல்டன் கலர் க்ளோ கிடைக்கணும்னா இந்த பவுடர் கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். இது நம்மளோட ஸ்கின்னை நேச்சுரலாகவே பளபளப்பாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சன்டேன் ரிமூவ் பண்ணுது. அதோட தேமல்லாம் வராமல் பார்த்துக்குது. ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுது. நம்மளோட ஸ்கின் எப்பவுமே சாஃப்டாகவும் ஸ்மூத்னிங்காகவும் இருக்கிறதுக்காக இந்த இன்க்ரீடியண்ட் ஹெல்ப் பண்ணுது. ஆவாரம் பூ மேனின்ட்டு பாட்டில் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த பூ போலேயே நம்மளோட ஸ்கின்னும் ரொம்ப சாஃப்டாகிடும்னு சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பவுடரை எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். அதோட ரிங்கிள்ஸ் வராமல் தடுக்கிறதால நம்ம யங்காகவும் ஃபீல் பண்ணலாம். ஸ்கின்னை க்ளோவாகவே வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு இன்க்ரீடியண்ட், அற்புதமான இன்க்ரீடியண்ட் வெற்றிவேர். இது ஒரு 10 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட வாசனை ரொம்ப அற்புதமாக இருக்கும். இது நம்ம ஸ்கின்னில் பிஹெச் பேலன்ஸை ஈவனாக மெயின்டைன் பண்ணுது. ஸ்கின் டோனையும் ஈவனாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் ஆகுது. ஸ்கின்னில் இருக்க எல்லா போஸையும் டைட்டன்ஸ் பண்ணுது. ஆயிலி ஸ்கின்னில் இருக்க ஆயிலினஸை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸ்கின்னோட இன்ஃப்ளமேஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஏஜிங்கையும் ரெடியூஸ் பண்ணுது. ஸோ இதோட நன்மைகள் பல என்று சொல்லிகிட்டே போகலாம். அடுத்த இன்க்ரீடியண்ட்க்கு போகலாம். அது பூலாங்கிழங்கு, இதை ஒயிட் டர்மரிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்கின்னில் இருக்க ஆக்னிஸை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். ஸ்கின் டோனை ஈவனாக வச்சுக்கிறதுக்காகவும் இதை போத் ஆயில் அண்ட் ட்ரை ஸ்கின் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃப்ராக்ரன்ஸ் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை போத் மென்னும் யூஸ் பண்ணலாம், உமனும் யூஸ் பண்ணலாம். வியர்வை ஸ்மெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதோட ஸ்கின்னை சாஃப்டாகவும் பளபளப்பாகவும் வச்சுக்கிறதுக்காக இந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான முக்கியமான இன்க்ரீடியன்ட் தான் கார்போக் அரிசி. இது ஒரு 50 கிராம் எடுத்துக்கோங்க. சொறி சிரங்கெல்லாம் க்யூர் பண்ணுறதுல இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணுது.
அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் தான் பூந்தி கொட்டை. இது நம்ம பவுடருக்கு சோப்பு நுரெல்லாம் வர மாதிரி இந்த கொட்டையை சேர்த்திங்கன்னா நம்ம பவுடர்லேயும் நுரை வரும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸ் எல்லாமே பாலிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட் தான் இது. ஸோ நீங்கள் குளிக்கிறப்பவே உங்களோட ஜுவல்ஸ் எல்லாமே பாலிஷ் ஆகிடும். இதை சீகைக்காயில் கூட சேர்ப்பாங்க. எதுக்காகனா பேனு, பொடுகு இது போன்ற நிறையா விஷயங்கள் இது நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணுது. அதோடு இல்லாமல் இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனை ப்ரிவெண்ட் பண்ணுது. ஸோ இந்த இன்க்ரீடியன்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. தேவைக்கேற்றபடி இதை சேர்த்துக்கோங்க. அடுத்தது எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் எடுத்த பிறகு சுமார் ஒரு 2 நாள் வெயிலில் காய வச்சுட்டு அரைச்சி பவுடர் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். பவுடர் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் உடம்புல ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி குளிச்சிங்கன்னா உங்களுக்கு இதோட பலன் முழுமையாக கிடைக்கும். நான் யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்பவே பலன் தெரிஞ்சிச்சு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா, பை பாய்.